நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவ வசனம், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக நெடுநாளாய் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம், நெடுநாளாய் காத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இதில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்ற வாக்கின்படியே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்று உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் ஆமேன் என்று அதை சுதந்திரிக்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அதை காட்டிலும் மேலான காரியங்கள், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வார். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவனாய் இருந்து வருகிற வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இதை பிடித்து கொண்டு இன்னைக்கு நாள் முழுவதும், அப்பா எனக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீங்க செய்வேன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க, எனக்கு உங்க வார்த்தையின் படியே இந்த காரியத்துல நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீங்க யாருமே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.